நான் உங்கள் ஜே மனோஜ் நவீன். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே கீர்த்திவாசன். வெல்கம் டு மனோஜ். இப்போ நம்ம விளையாட போகிறது எட்டு மேட்ச் விளையாட போகிறோம். கீர்த்தி கிட்ட செல் இல்லாததுனால நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ மாற்றி மாற்றி எட்டு மேட்ச் விளையாட போகிறோம். ஒரு மேட்ச் சொல்லு. ஆளுக்கு ஒரு மேட்ச் விளையாட போகிறோம். மேட்ச்சில் ஒரு ரவுண்டுடா ஒழுங்கா சொல்கிறா. ரவுண்டு ப்ரோ. ப்ரோவா பிரவீன் காமெடி பண்ணாது ப்ரோ. இப்போ நாங்கள் வந்து பிரவீன் 1 vs 1 கிராஃப்ட் லேண்ட் போட போகிறோம். ப்ரெஷர்லாம் வேணாம்டா, ஒழுங்காக போடும்டா. இப்போ நம்ம கிராஃப்ட் பிளான் போட்டோம். ஃபஸ்ட்டு நான் விளாடுவேன், அதுக்கடுத்து கீர்த்தி பிளேயிங் அப்போ கீர்த்தின் மே, என் பிளேயிங் அப்போ நான் பே. என்ன அவனை மட்டும் பேர் என்ன மட்டும் நான் மட்டும் நினைக்கிறீங்களா? சும்மா தான் சொன்னேன். நான் என் பேரை நானும் சொல்லுவேன், அவன் பேரை அவன் சொல்லுவேன். நீ விளாண்டனா நீன்னு சொல்லணும். இப்போ நான் விளாட்றேன். செட்டிங் மாத்திரமே இருக்கணும்டா. வாங்க போகலாம். யாரு நம்ம கூட வந்திருக்காங்க? ப்ரோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்காயோ ப்ரோ? எப்படி கொடுக்க மாட்டேன் ப்ரோ. ஒரு புல்லட் வச்சு க்ளோவால் போடுற வேணும். அந்த அண்ணன் இருப்பேன். உனக்கு ஒரு புல்லட் வச்சு க்ளோவால் போட தெரியுமாடா? எப்படி ப்ரோ, நல்லா இருக்கா? பிடிச்ச கேமிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ விளாடுற போகிறது கீர்த்திவாசன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப். என்னடா இங்கே நிற்கிற? டேய் பிக்கர் அவ்வளோதான்டா. 197 கொடுத்துட்டான் ப்ரோ. க்ளோவால் போடாமல் ஏறுறாரு. போட்டு ஏறு ப்ரோ கீர்த்திவாசனை. நாளைக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா எனக்கும் கீர்த்திவாசனுக்கும் 8 மேட்ச் நடக்கும். அவன் ஃபோன்லேருந்து வருவேன். இப்போ அவன்கிட்ட ஃபோன் இல்லாததுனால எங்கள் ஃபோனில் விளையாடுறான். நாளைக்கு வருவான், கேட்டுக்கோங்க, வந்துடுங்க, பார்த்துருங்க. அவ்வளோதாங்க. கீர்த்தி நெட்டுங்க. டே பவர் வேஸ்ட் பண்ணாதரா. வெடிக்கும் சார்ஜர் வேற கையில். மனோஜ் நம்மளுக்கு நல்லா நடிக்க தான் தெரியும், அடிக்க தான் தெரியும். அந்த சோக்குக்கு முடிச்சு விட்டாருங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டு. இப்போ விளையாட போகிறது கீர்த்திவாசன். வருஷ கத்திரியா வெடிக்கும். சரி, நம்ம பெயின் கில்லர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ப்ளீஸ் செஞ்சுருங்க. காலுக்கு சாரி. இவர் பிளேயருங்க, என்னைய கூட அடிச்சிருக்காரு தெரியுமா? சொல்லுங்கள் கீர்த்திவாசன், என்ன வாய முட்டு இருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, க்ளோவால் போட தெரியல. நல்லா சிரிப்பு காட்டு. வாச்சாண்டா வெடிக்கும் சிரிப்பு காட்டுடா. எங்க தீ அடிக்கிறியா? ஐயா முடிச்சு விட்டான் போங்க. எங்கடா ப்ரோ இருந்த அரிசியா? ப்ரோ என்ன ப்ரோ, எப்படி அவுட் ஆயிட்டீங்க? எங்க வச்சானே தெரியலடா. சரி வாங்க ப்ரோ, உங்களுக்காண்டி இவரை முடிச்சுட்டு வந்துடுவாங்க காய்ஸ். ரொம்ப வாய்ப்பு சார். யார்ட்டா கொடுத்து விளாட்றாரான்னு தெரியல. தமிழ் பிளேயரா இல்லை யாருன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நீங்கள் இது விளாண்டுருந்தீங்கன்னா நீங்களாண்டு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். தமிழ் பிளேயரா இல்லை ஹிந்தி பிளேயரா? அடா சல்லை சார். அவன் பிளேயரா பாட்டானும் ஒன்றும் தெரியலை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் சொல்கிற சேலஞ்சை தான் நாங்கள் பண்ணுறோம். எஸ், கமெண்ட்டில் சொல்லிடுங்க.
ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் என்ன சேலஞ்ச் சொல்கிறீங்களோ நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். பிஸ்டாவில் எய்ஸ் அடிக்கணும்னா அடிப்போம், இது டெசர்ட்டிக்கில் எய்ஸ் அடிக்கணும்னா அடிப்போம். அழுத்தி என்னடா அடிக்கிறியான்? எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அடிப்போம். இவங்க அடிச்சிட்டாங்க எப்படி இல்லை அவன் எதில் அடிப்போம். ஏங்க அழுத்தி பிடிங்க. எப்படி ப்ரோ அழுத்தி பிடிக்கிறேன்? கீர்த்தி ப்ரோ என்ன அழுத்தி பிடிக்கிறான்? வரையாம் ப்ரோ, போ ப்ரோ. ப்ரோ ஏ ப்ரோ ஏன் ப்ரோ அழுத்தி பிடி அடி ப்ரோ. ரோவால் போட்டு ஆடு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. கீர்த்தி தான் ப்ரோ. இங்கே பாருங்க பொம்பளை கொஞ்சம் முடிச்சிடுறேன். அவனே ஒரு பொம்பளை தாண்டா. வாடா டே. கீர்த்தி கிட்ட அடி வாங்கிட்டல. சரி ஐயோ கீர்த்தி அடிச்சிட்டல. ஒளிஞ்சிருந்து அடிக்கும் வீடியோங்க. ஒளிஞ்சிருந்து அடிச்சா மட்டும் நாங்கள் அடி வாங்கிடுவோமோ? என்னைய ஒரு ரவுண்ட் அடிச்சான். அந்த அடியில் உழுக மாட்டேன்டுதே. உங்களுக்கு ஒரு லைக் ஆச்சு போடுறீங்களா? சொல்லு ப்ரோ. வீரம் பண்ணாடுங்க. வீரமா பெல் பட்டன்லாம் தட்டி விடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுவும் தட்டி விட மாட்டீங்க. பெல் பட்டன் தட்டிலாம் விட முடியாது. எங்க தெரிக்குதுங்க. இவர் பவரை போடுறாருங்க. எங்க பயமா இருக்குங்க. இவனோட அழுத்தி பிடிக்கணும் டி ப்ரோ. அழுத்தி பிடி விராட் ப்ரோ. இவரு ஆம்பளை அழுத்தி பிடிக்காம வாடா. என்னடா நீ மண்டே கழட்டியாச்சுல. இப்ப கீர்த்தி வாசன் விளையாட போறாரு. என்ன ப்ரோ வெளியே போயிட்டாரு அவரு. சரி வாங்க இன்னொரு மேட்சா போட்டுடலாம். ஸ்டார்ட் கொடுங்க. எமௌண்ட்டா போடுறா கீர்த்தி. எமௌண்ட்டா போடுறவு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி பேசுறேன். இப்ப யார் வருவான்னு தெரியல. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் விளையாட போறது கீர்த்தி வாசன். அவன் பக்கத்துல வந்துட்டான். இவன் கீர்த்தி வாசன் அப்படின்றதுக்குள்ள அரவணை அடிச்சு முடிச்சுடுறா. டே என்னடா நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாடா? எங்க தமிழ் பிளேயரு. அவன் பேரை போடுறா தமிழ் பிளேயர்ன்றியா? தமிழ் பிளே. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தமிழ் ஐயோ வச்சாம் ப்ரோ. கீர்த்தி வாசனுக்கு தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணி அவன் பேர் என்னன்னு பார்க்கணும் ப்ரோ. நீ லக்மன் கிங். பேர் தெரியலடா. லக்கி மேன் கிங்டா. லக்கி மேன் இல்லடா. மீடா டே எங்க தலைவி எங்க கீர்த்தி அண்ணனே அடிச்சிட்டியாடா நீ. உனக்கு இருக்குடா. போன மேட்ச் நாங்கள் எப்படியோ ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் யார் ஜெயிச்சா? அவன் வெளியே போயிட்டான் ப்ரோ. பயந்துட்டு. தம்பி மனோஜனை அடிச்சிட்டேன்டா. வேணாம் ப்ரோ. அடுத்து பகையாயிரும். பகைக்கு இப்போ வந்திருக்கிறது கீர்த்தி வாசன். இப்போ அடிப்பாரு பாருங்க எங்கள் அண்ணன் தான். ப்ரோ அடிக்க மாட்டேங்குது. கீர்த்தி ஒரு காலத்தில் பிளேயராக இருந்தவர். கீர்த்தி அடிச்சு முடிச்சுட்டாருங்க ப்ரோ. சரி இப்போ என்னோட பிளேயிங். கீர்த்தி வாடா. அவுட் ஆனவனே வெளியே போயிட்டான். ஏய் நீ என்னடா ரவுண்ட் வாங்கி அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் வந்திருக்காரு. ஆனால் வீடியோ போட்டா அமைதியாக இருக்க சொன்னேன் தானே. சரிடா தம்பி அப்படின்ட்டாரு. அவர் ஒரு கிஸ்மி பேபி மேன். என்னையா பேசிட்டு இருக்கிறக்குள்ள அடிச்சிட்டான். சரி இப்போ நம்ம யார் விளையாட போறதுன்னு பார்த்தா கீர்த்தி வாசன். கீர்த்தி வாசன். எஸ்ஆர்எம்மோட
விடுங்க. எஸ்ஆர்எம் பார்த்தா தூக்கி போட்டு செத்துருவாரு. சூப்பர். எங்க எங்கவா எங்க அப்போ உன் பண்டாட்டி ஒன்று ஏங்கன்னு கூப்பிடுது, கிளம்பு. உங்க பொண்டாட்டி கேக்குதுடா. ஒழுங்காடுறா அறா அவனை முடிச்சுடுறான். சூப்பர். டே பவர்லாம் இல்லடா. நான் லோவல் அடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. அவனை அடிங்க ப்ரோ. ப்ரோ அவன் பாட்டு ப்ரோ, பாட்டு பாட்டு இல்லை பாட்டு. சாரி ப்ரோ. ப்ரோ நூபு. அவன் ஒரு ஆம்பளை முன்னாடி வந்து ஆறா கீர்த்தி முன்னாடி. கீர்த்தியெல்லாம் அவங்கள முடிச்சு விடுவாண்டி, முடிச்சு விடுவாண்டா, முடிச்சு பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மகளே. கீர்த்தி பேசவே மாட்டேன்ட்டேன். அவன் குத்தியா அவன் மண்டையை உடைக்க போறியா எனக்கு தெரிஞ்சு. போறியா குத்தி மண்டையை உடைச்சா கீர்த்திக்கு மானம் கப்பல் ஏறுகின்றது. முடிச்சு விட்டான். இப்ப யார் விளையாட போறதுன்னு பார்த்தா நானு நம்ம ஃப்ரெண்ட். சரி வாங்க நம்ம இப்போ விளையாடலாம். சரி நம்ம போவோம் இப்போ. ப்ரோ பின்னாடி இருக்கான் ப்ரோ. நான் ப்ரோ என்கிட்ட இருந்து செல்ல வாங்கிட்டேன். சரி இப்போ நம்ம ஃப்ரெண்டு விளையாடுறேன்னாரு. சரி அவர்கிட்ட கொடுத்து விளையாட வைப்போம். ஒழுங்கா விளையாடுங்கண்ணே. அவன் குத்துறானே மண்டையில் வயனை ஒன்று முடிச்சு விட்டாருங்க. எங்கள் அண்ணி எங்கள் ஃப்ரெண்டுங்க முடிச்சு விட்டாருங்க. இப்போ ஏன் பிளேயிங்க அந்த அண்ணே கொஞ்ச நாள் வாங்கிட்டதுனால இப்போ ஏன் பிளேயிங் ப்ரோ. கீர்த்தி ப்ரோ என்ன ப்ரோ நீ எல்லாத்தையும் அடி வாங்குறது கீர்த்தி ப்ரோ. நாளைக்கு நான் பிசியில் வரேன் ப்ரோ. பிசியாக உண்டு இல்லை ப்ரோ. இவன் கம்ப்யூட்டர் வச்சுட்டு பிசின்றான் ப்ரோ. என்கிட்ட வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எனக்கே திருப்பி வரல. அவன் மண்டே கலட்டிட்டேங்க காய்ஸ். அவன் மண்டே கழட்டிட்டு இப்போ விளையாட போகிறது யாருன்னா கீர்த்தி வாசன் பிளேயர் எஸ்ஆர்எம் முன்னாள் தம்பி. டே நான் தான் சொன்னேன் உங்களுக்கு என்னைய பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரெட் கலர் ஆட்டை போடுங்க, இல்லை கீர்த்தியை பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஆட்டை தட்டி விடுங்க. ப்ரோ நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பச்சை கலர் ஹார்ட்டை விட்டோம். இதுவே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிருந்துச்சுன்னா அடிச்சு ஒன்றுமே இல்லை பட்டுக்க வச்சு அடிச்சு மண்டையை கழட்டி விட்டேன். பட்டுக்க வச்சு அடிச்சாராம். சரி நான் தான் சொன்னேன்ல எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிருந்தா ஒரு ப்ளூ ஒரு இல்லை ஒரு சிரிக்கிற அமௌண்ட் அனுப்பிச்சி விட்ருங்க கைஸ். காய் வரையாண்டா கைஸ். வெளியே வாடா. இவனெல்லாம் நம்ம இதெல்லாம் ஈஸி ப்ரோ. இவெல்லாம் நம்மளுக்கு நம்மளாம் சரியான பிளேயிங்கை கொடுத்து காம பண்ண வாங்குவோம். முடிச்சிட்டேன். கீர்த்தின்றவன் எமௌண்ட்டை போடுன்றியான். அவனே அமௌண்ட்டை போட்டும் பாருங்க. அவன் வராண்டா அடித்து மண்டை கழட்டிட்டானா அவ்வளோதாண்டி. அண்டி மேலே தூக்குறான். ஒன்றும் அவங்க போகிறதில்ல. கைஸ் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னே தெரியல கைஸ். 5 பாயிண்ட் தான் கைஸ் இருக்கு. பரவாயில்ல அவன் அடி. இப்போ கீர்த்தியை சார்ஜ் போட்டு விளாட சொல்லிடலாம். விளாட்றா கீர்த்தி. சார்ஜ் போட்டாரு. எங்கடா இருக்கான்? படுத்துட்டு அடிக்கிறாங்க கைஸ். இங்க சோனியா பட்டாலும் மண்டையை கழட்டுவோம். ஒன்னியவே மண்டையை கழட்டிட்டாங்க 2 பேரும். ஒன்னையும் மண்டை கழட்டிட்டான்டா அவன். என்னைய மண்டை கழட்டிட்டே இல்லை. அவன் 5 இருந்தா நம்மளும் 5 இருந்தாமா. இப்போ ஆமாண்டா 2 பேத்துக்குமே பாயிண்ட். ஆமாண்டா அதான் ஒன்னையும் மண்டையை கழட்டிட்டான்டா அவன். அவன்லாம் என்னை ஒத்த ரவுண்டு கூட சொல்லடி. சத்தியமா ஒத்த ரவுண்டு கூட என்ன சொல்ல. உடச்சிருவேன். 2வது ரவுண்டு வேற அடி வாங்கினேன்.
காய்ஸ் நான் 2வது ரவுண்ட் அடி வாங்கினேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க காய்ஸ் ஆமான்ட்டு. சும்மா சொல்கிறாங்க கைஸ். அப்படி இல்லைண்ணா இவன் அடிக்கிறத அடுத்த வாட்டி வீடியோ எடுத்து இப்போதான் ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கேன். 2வது ரவுண்ட் என்ன அடிச்சிட்டானா எங்க இவனு வெளியே எங்க தோத்துட்டாங்க ஏங்க கீர்த்திக்கு மனம் கஷ்டங்க கீர்த்திக்கு. சரி விடுங்க, கீர்த்தியால் நம்ம இப்போ தோற்று விட்டோம். ஒன்றா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.